Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு சுவையான சூப்பரான சாக்லேட் டோனட்ஸ் and கிளாசிக் டோனட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 250 ml நம்ம lukewarm milk ஆட் பண்ணனும். இந்த milk வந்து ரொம்ப ஹாட்டாவும் இருக்க கூடாது, ரொம்ப கோல்டாவும் இருக்க கூடாது. lukewarm-ஆ கை பொறுக்குற சூடு அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடா இருந்தது அப்படினா ஈஸ்ட் செத்து போய்டும். ரொம்ப சூடு இல்லனா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. சோ நம்ம இப்போ milk ஊத்திட்டோம். இப்போ இதுதான் ஈஸ்ட். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்து இதல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 2 டீஸ்பூன் சுகர் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இத கொஞ்ச நேரம் நம்ம விட்டுருவோம். இப்போ 5 minutes ரெஸ்டிங் டைம்க்கு அப்புறம் எப்படி நொரச்சு வந்திருக்குன்னு பாருங்க. இது ஒரு விதமான ஒரு புளிப்பு தோசை மாவு ஸ்மெல் வரும். இங்க பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு. இத நம்ம லைட்டா mix பண்ணிக்கலாம். இதுல நம்ம வந்து 2 டீஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலா இந்த பவுல்ல வந்து 3/4 கப் மைதா மாவு 3/4 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம். அதுல வந்து 2 டீஸ்பூன் மெல்டட் பட்டர் ஊத்தி இருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை. இதுல நம்ம வச்சிருக்க அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் ஈஸ்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்குவோம். இது வந்து நீங்க கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும். கொஞ்சம் லூஸ் டோவா தான் இருக்கும். நீங்க வந்து 1/2 கப் மைதா 1/2 கப் கோதுமை சேர்க்கும்போது நல்ல டைட் பேக்கிங்கோட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குழக்குழன்னு வரும். அதனால் பார்த்து நீங்கள் வந்து மாவை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குழக்குழன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிசைஞ்ச பிறகும் நீங்கள் வந்து மைதா மாவோ கோதுமை மாவோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்புறம் ஒரு ஈரமான டவலில் இதை மூடி வச்சுருவோம். இப்போ வந்து 1.5 hours ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவை நம்ம கீழே எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நீங்க திக்கா இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா திக்கா நீங்க உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதோட தின்னா நீங்க பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டம்ளர் இல்லைன்னா கப்பு ஏதாவது நல்லா ஷார்ப்பா இருக்கணும் அதோட முனை. அதை வச்சு நீங்க இந்த ரவுண்டா ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பண்ணாதான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து ஏதாவது நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி திரும்ப ஒரு குட்டி மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க சென்டர்ல அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்க வந்துடும். சென்டர்ல இருக்கிறது இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ்லாம் போட்ட பிறகு நீங்க அதை தனித்தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடுங்க. இந்த டோனட்ஸை ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ண விடுவோம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே போடுற கிளேஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து 2 விதமான கிளேஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சாக்லேட் கிளேஸ், இன்னொன்று வந்து கிளாசிக் கிளேஸ். இப்போ ஃபஸ்ட்டு கிளாசிக் கிளேஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பவுடர் சுகர் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிளாசிக் கிளேஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் கிளேஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ சாக்லேட் கிளேஸ்க்கு ஒரு 2 tablespoon பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 tablespoon கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்மளோட சாக்லேட் கிளேஸும் கிளாசிக் கிளேஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 அன் ஹவரும் ஆயிடுச்சு இதை ரெஸ்ட் பண்ணி. இப்போ நம்ம வந்து பொரிச்சிருவோம். இது வந்து மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஸ்லோவில் வச்சே நீங்கள் பொரிக்கணும், ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா டோனட்டையும் பொரிச்சு எடுத்துருவோம். டோனட் வந்து ஓரளவுக்கு ஆறின பிறகு, ஃபுல்லாக ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம கிளாசிக் கிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டோனட் எடுத்துக்கோங்க. இதை வந்து சாக்லேட் கிளேஸ்க்குள்ளே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிளாசிக் டோனட்டும் ரெடி, சாக்லேட் டோனட்டும் ரெடி. ரொம்ப டேஸ்டியான டோனட் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து பிரித்து பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.